நாச்சியார் திருமொழியில சோழமலை குறத்தி வந்தா நம்பெருமாளை தான் ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா கோதை இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குறத்தி அவளை பார்த்தாலே ஆண் பிள்ளை மாதிரி இருக்கா, வாட்ட சாட்டமா சுந்தர பாகு. அங்கேருந்து வந்து குறியெல்லாம் சொல்லி இந்த கோதையோட கையை பிடிச்சு என்னத்தை பார்த்தா, எந்த ரேகை என்னத்தை பார்த்தாலும் தெரியல, ரேகையை பார்த்தா சொல்றாவோ. இந்த குறத்தி சொன்னா பெரிய இடத்துல கல்யாணம் ஆக போறது இந்த பொண்ணுக்கு அப்படின்னா, இந்த குறத்திக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தானே ஒன்னும் வேண்டாம், இந்த குழந்தை கட்டின்ற ஏதாவது சேலை இருந்தா கொடுமா அப்படின்னா சேலையை கொடுத்தா. சேலையை கொடுத்தா சேலையை எடுத்து அவ கட்டிக்க மாட்டாளோ. திடீர்னு என்ன பண்ணா அப்படின்னு அந்த சேலையை எடுத்து தலையில ஒரு முண்டாசு திரும்பி வரும்பொழுது அழகர் வர காட்சி இது மதுரையில. அந்த வாசனை முண்டா என்ன வித்தியாசமா கட்டிக்கிறாளேன்னு பாக்குறா. வாழலாம் முண்டாசை கட்டிட்டு கையில இந்த இதை தடியை வச்சுதானே வருவார். திரும்பி வரும்போது கையில ஒரு தடி வேற, அதை சுழட்டின்ட்டு இப்படி தலையில கட்டின்ட்டு அப்படி போற போக்குல அந்த தெரு கோடிக்கு போய் அப்படி திரும்பி ஒரு புன்முறுவல் செய்தாளாம். யார்கிட்ட? கோதை கிட்டக்க. அவ அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துட்டா குழந்தை பாவம்.